தண்டவாள பணி காரணமாக பகல் நேரத்தில் நாளை முதல் வரும் 12ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை இரு மார்க்கங்களிலும் இயக்கப்படும் 41 புறநகர் ரயில்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூர் மற்றும் விழுப்புரம் இடையேயான தண்டவாள பாதைகளில் பொறியியல் பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை முதல் 12ஆம் தேதி வரை காலை 10:30 மணி முதல் மதியம் 3:30 மணி வரை இயக்கப்படும் ரயில்களின் சேவைகள் இரு மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் மற்றும் திருமால்பூர் வரை செல்லும் ரயில்களின் சேவை இரு மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் ரத்து செய்யப்பட்ட புறநகர் ரயில்களுக்கு பதில் சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை காலை 11:45, பகல் 12:45, 1:15, 1:45, 2:45, 3:15, 3:45 மணிக்கும், தாம்பரத்திலிருந்து அரக்கோணம் வரை மதியம் 2 மணிக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. தாம்பரத்திலிருந்து திருமால்பூருக்கு மாலை 4 மணிக்கும், செங்கல்பட்டு முதல் தாம்பரம் வரை காலை 9:30, 10:40, 11, 11:40, மதியம் 12:05, 1, 5:50 மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமால்பூர் முதல் தாம்பரம் வரை காலை 11:05 மணிக்கும், அரக்கோணம் முதல் தாம்பரம் வரை காலை 9:30 மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் 2வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு 2026-2027 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன்படி நேற்று 2வது நாளாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காலையில் ஊரக உள்ளாட்சித்துறை குறித்தும், பிற்பகலில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது வெளிப்படைத்தன்மையுடன் ஒப்பந்தங்கள் கோருவது, ஒப்பந்ததாரர்கள் எந்தவித இடையூறுமின்றி திட்டப்பணிகளை மேற்கொள்வது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் நெடுஞ்சாலைகள் துறை சார்பில் தமிழ்நாட்டில் புதிதாக தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. ஊரக உள்ளாட்சித்துறை சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் என் ஆனந்த், நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். அதேபோல நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கெடுத்தனர். தமிழ்நாட்டில் மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் ஒரே நாளில் கணக்கில் வராத 31 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம் என மொத்தமாக 41 இடங்களில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 31,27,110 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. மேலும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் ஜிபே மூலம் 26,70,990 ரூபாய் அனுப்பியது கண்டறியப்பட்டது. இவற்றில் சென்னையில் மட்டும் 4,19,440 ரூபாய் அனுப்பப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சிவகங்கை நகராட்சியில் 8,06,000 ரூபாயும், தூத்துக்குடி நகராட்சியில் 7,49,900 ரூபாயும், திருப்பத்தூர் நகராட்சியில் 5,79,300 ரூபாயும், அரியலூர் நகராட்சியில் 4,34,000 ரூபாய், மதுரை திருமங்கலம் நகராட்சியில் 2,65,500 ரூபாயும் ஜிபே மூலமாக பண பரிவர்த்தனை நடந்தது கண்டறியப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் நகராட்சியில் 3,66,000 ரூபாயும், கிருஷ்ணகிரியில் 1,13,550 ரூபாயும் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டது. இதேபோன்று காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், மதுரை உள்ளிட்ட இடங்களில் கணக்கில் வராத பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குறைந்தபட்சமாக விருதுநகரில் 6,000 ரூபாயும், வேலூரில் 8,610 ரூபாயும் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. நெல்லை இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உறுதியளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரை அடுத்த மூலச்சி கிராமத்தில் 2010ஆம் ஆண்டு நடந்த கொலைக்கு பழிக்கு பழியாக 5 வயது சிறுவன் மற்றும் அவனது தந்தை காளிமுத்து ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வரும் காவல்துறை சந்தேகத்தின் பேரில் 4 பேரிடம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலசுப்ரமணிய சாஸ்திரி, இரட்டை கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றார். கொஞ்சம் வருஷமாவே இந்த ஊர்ல சில பிரச்சனைகள் இருந்தது. அதோட ஒரு கண்டினியூஷனா தான் நாங்க இதை பார்க்கிறோம். ஆனா ஃபர்தர் நாங்க அக்யூஸ்ட் எடுத்த பிறகு நமக்கு ஃபர்தரா இல்லை. இப்போ மகேஷோட மைத்துனர் சின்னத்துறை ஏதோ நம்ம கொண்டு போய் விசாரணைக்கு இல்ல அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. விசாரணை நடந்துட்டு. கொலையாளிகள் பயன்படுத்திய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதன் உரிமையாளர்கள் மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளிடம் தொடர் விசாரணை நடத்தி வருவதாகவும் எஸ்பி தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி கோயிலை மூடுவது அரசு அதிகாரிகளின் நிர்வாக திறமையின்மையை பிரதிபலிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக விமர்சித்துள்ளது. இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம்
தூட்டப்பூவாதி கிராமத்தில் உள்ள கோயில்களை மூட வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவிட்டிருந்தார். வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவை எதிர்த்து பூசாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கோயில்களில் பொதுமக்கள் வழிபடுவதை இந்து சமய அறநிலையத்துறையோ தனிநபர்களோ தடுக்க முடியாது என நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி கருத்து தெரிவித்தார். சிலர் அரசியல் உள்நோக்கத்துடன் புதிய கோயில் கட்ட வேண்டும் என பிரச்சனை ஏற்படுத்துவதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி கோயில்களை மூடக்கூடாது என நீதிபதி உத்தரவிட்டார். பொதுமக்கள் வழிபடுவதற்காக அனைத்து நேரத்திலும் கோயில் திறந்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துபவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உத்தரவிட்டார். மேலும் காலவரையின்றி பிரச்சனை நீடித்தால் சமாதானம் ஏற்படும் வரை நிர்வாகத்தை கையில் எடுக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கும் அனுமதி அளித்தார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைதான திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு திருச்செந்தூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி விடுவித்தது. ஆத்தூரில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக தாவேக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று கைது செய்யப்பட்டார். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு திருச்செந்தூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு நீதித்துறை நடுவர் சிதம்பரம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வனிதா தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியே விட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றும் அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் வாதிட்டார். அப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வரும் 10ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதாக அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்த நிலையில் அவரை அவசரமாக ஏன் கைது செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சிதம்பரம் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். ஆத்தூர் காவல் நிலையத்தில் 10 நாட்களுக்கு தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் ஆணையிட்டார். காவல்துறை ஒருவரை கைது செய்தால் காலதாமதத்தை தவிர்க்க நீதிபதியின் இல்லத்திற்கே நேரடியாக அழைத்துச் சென்று ரிமாண்ட் அனுமதி கூறுவது வழக்கம். ஆனால் இந்த வழக்கில் நேற்றிரவு 10:30 மணிக்கு மேல் நீதிமன்றத்திற்கு வந்து 1.5 மணி நேரம் நீதிபதி விசாரணை நடத்தினார். தவம் இருந்தாலும் அனிதா ராதாகிருஷ்ணனை தாவைக்காவில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார் அனிதா ராதாகிருஷ்ணனின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். ராஜினாமா செஞ்சுட்டு சேர சொன்னாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் என்னைக்கு சேர்த்துக்க மாட்டோம். அது அவருக்கும் தெரியும். தொடர்ந்து பேசிய அவர் தவறு செய்தது யாராக இருந்தாலும் வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என எச்சரித்தார். முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் யாரையும் செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஊழல் செஞ்சா வழக்கு, தப்பு செஞ்சா வழக்கு, தேவையில்லாமல் மக்களையும் பெண்களையும் அவதூறாக பேசினால் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். எந்த திமுக அமைச்சரும் யாரையும் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. எந்த ஆட்சி மாற்றம் வந்தால் ஊழலுக்கு ஒரு பணத்தை கொடுத்து காம்பன்சேட்டும் பண்ண முடியாது. முதலமைச்சர் விஜயின் உழைப்புக்கு முன்னால் திமுகவினர் ஒரு பொருட்டே இல்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். அதிமுகவிலிருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது விலகல் கடிதத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடியுள்ளார். ஒரு தலைவன் தானே அழிந்தால் கூட தனது கொள்கைகளும் இயக்கமும் வெற்றி பெற வேண்டுமென நினைப்பார்கள் எனவும், ஆனால் இயக்கமும் கழக தொண்டர்களும் அழிந்தால் கூட தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் நல்ல தலைவராக இருப்பதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுகவோடு இணைந்து ஆட்சியமைக்க முயன்றதன் மூலம் திமுக எதிர்ப்பு நிலையிலிருந்து அதிமுக சமரச போக்கில் போனதால் தனது அடையாளத்தை இழந்துவிட்டதாகவும் வைகை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்தல் களத்தில் தான் தனித்துவிடப்பட்ட நிலையிலும் கூட பரப்புரையாற்றியதாக கூறியுள்ள வைகை செல்வன், ஆனால் மரணத்தை விட கொடியது புறக்கணிப்பு என்பதை தான் உணர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். ரத்தமும் சதையுமாக இருந்து இந்த இயக்கத்தோடு பணியாற்றி தற்போது விலக வேண்டிய சூழ்நிலையை எண்ணி பார்க்கையில் தன் மனதில் ஏற்படும் கடுமையான வலியை வார்த்தைகளால் வடிக்க முடியவில்லை எனவும் அந்த கடிதத்தில் வைகை செல்வன் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். கட்சியிலிருந்து விலகிச் செல்பவர்கள் செல்லட்டும் என நிர்வாகிகள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள், கட்சி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் இடைத்தேர்தல், உள்ளாட்சித் தேர்தல் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகை ஆகிய மாவட்டங்களை தொடர்ந்து கட்சி தலைமை அலுவலகத்தில் செங்கல்பட்டு, வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். செங்கல்பட்டு நிர்வாகிகள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மதுராந்தகம் இடைத்தேர்தலில் அதிமுக கட்டாயம் வெல்ல வேண்டுமென அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. கட்சியில் இருந்து விலகிச் செல்பவர்கள் செல்லட்டும் எனவும், தொண்டர்களால் வலுவாக இருக்கும் கட்சி அதிமுக என்றும் இபிஎஸ் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய இபிஎஸ் தாவேகாவின் வெற்றியை கணிக்க தவறிவிட்டதாகவும்,
கட்சியில் பலனடைந்துவிட்டு மாற்றுக் கட்சிக்கு செல்பவர்கள் குறித்து பொருட்படுத்த வேண்டாம் என்றும் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு மாவட்டந்தோறும் நேரடியாக மக்களை சந்திக்க இபிஎஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சாலை அமைப்பதில் 3 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டில் விசாரணைக்கு ஆஜராக லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிங்கப்பூர் மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அனுமதிக்கப்பட்டுள்ளார். கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை அமைக்காமலேயே சாலைகளை போட்டதாக கூறி 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக இருந்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி ஏவாவேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஏவாவேலு ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக ஆஜரான வழக்கறிஞர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக ஏவாவேலு சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 10 நாட்களுக்கு அவர் மருத்துவ சிகிச்சை பெற மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் சிகிச்சைக்கு பிறகு விசாரணைக்கு ஏவாவேலு முழு ஒத்துழைப்பு அளிப்பார் என்று வழக்கறிஞர்கள் விளக்கமளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள பிரதமர் நரேந்திர மோடி வரும் 20ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர், எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை திரும்பப் பெற்ற ஏர் இந்தியா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். 40 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்று பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி வரும் 10ஆம் தேதி நியூசிலாந்திற்கு செல்ல உள்ளார். பிரதமர் மோடி 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு வரும் 6ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் மோடி வரும் 11ஆம் தேதி நாடு திரும்ப திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக வரும் 10ஆம் தேதி பிரதமர் மோடி நியூசிலாந்து செல்லவிருப்பது வரலாற்று முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கடைசியாக 1986ஆம் ஆண்டு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி நியூசிலாந்து சென்றிருந்தார். இதனால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து செல்லும் இந்திய பிரதமரின் முதல் பயணம் என்ற வரலாற்று சிறப்பை பெறுகிறது. பிரதமர் மோடியின் நியூசிலாந்து வருகை குறித்து எக்ஸ் பக்கத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பிரதமர் மோடியின் வருகைக்காக ஆவலோடு காத்திருப்பதாக கூறியுள்ளார். இந்தியா உலகின் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்று என குறிப்பிட்டுள்ள அவர் நியூசிலாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாடு என்றும் இந்தியாவை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு, எரிபொருள் விலை உயர்வு, பணவீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன. இந்த நிலையில் மழைக்கால கூட்டத்தொடர் மொத்தம் 4 வாரங்கள் நடைபெறும் எனவும் இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 19 அமர்வுகள் இருக்கும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி வரையறை தொடர்பான 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை மீண்டும் அறிமுகப்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர், முதலமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்கள் தங்கள் பதவியை இழக்க நேரிடும் என்ற புதிய மசோதா கொண்டுவர வாய்ப்புள்ளதாகவும், ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துதல் மற்றும் கார்ப்பரேட் சட்ட சீர்திருத்தங்கள் போன்ற பிற முக்கிய மசோதாக்களும் தாக்கல் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. கூட்டத்தொடருக்கு முன்னதாக திரிணாமுல் காங்கிரசின் 20 எம்பிக்கள், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவின் 6 எம்பிக்கள் கட்சி தாவியது குறித்து சபாநாயகர் முடிவெடுக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் விமான பயணிகளிடம் வசூலித்து வந்த எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை ஏர் இந்தியா திரும்பப் பெற்றது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான மோதல் காரணமாக மேற்கு ஆசியாவில் நிலவிய பதற்றம், ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் உருவான சர்வதேச அளவிலான எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் விமான பயணிகளிடம் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை விமான நிறுவனங்கள் வசூலித்து வந்தன. இந்நிலையில் ஈரான், அமெரிக்கா மோதல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டதால் சர்வதேச அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு நீங்கி சகஜ நிலை திரும்ப தொடங்கியுள்ளது. இதையடுத்து வட அமெரிக்கா, ஐரோப்பா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா செல்லும் விமான பயணிகளிடம் வசூலித்து வந்த எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை ஏர் இந்தியா நிறுவனம் திரும்பப் பெற்றது. முன்னதாக வட அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளிடம் டிக்கெட் தொகையுடன் சேர்த்து கூடுதலாக $24 ஏர் இந்தியா வசூலித்து வந்தது. அதே நேரம் மற்ற நாடுகள் மற்றும் உள்நாட்டு பயணத்தில் ஈடுபடும் பயணிகளிடம் ஏர் இந்தியா வழக்கம் போல கூடுதல் கட்டணம் வசூலித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் சாலையோரம் நின்றிருந்த வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தான் இது. கேரள மாநிலம் பதனம்திட்டா மாவட்டம் ஓமலூர் அருகே பயணிகளோடு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. வழக்கத்தை விட சற்று வேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்து திடீர் மழை மற்றும் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்றிருந்த வாகனம் மற்றும் கடை மீது மோதியது.
காயமடைந்த நிலையில் பயணிகள் நல்வாய்ப்பாக சிறு சிறு காயங்களோடு உயிர் தப்பினர். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பீகாரில் முன்னாள் முதலமைச்சர் லல்லு பிரசாத், ரப்ரி தேவி குடும்பத்தினர் 20 ஆண்டுகளாக வசித்து வந்த வீட்டை காலி செய்த நிலையில் அது தற்போது வெறிச்சோடி காணப்படும் காட்சிதான் இது. பீகாரில் 1990ஆம் ஆண்டு முதல் 95ஆம் ஆண்டு வரை முதலமைச்சராக பதவி வகித்தவர் லாலு பிரசாத். ஊழல் வழக்கில் அவர் சிக்கியதைத் தொடர்ந்து முதலமைச்சராக அவரது மனைவி ராப்ரி தேவி பதவியேற்றார். அதாவது 1999ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரையான காலத்தில் இருமுறை முதலமைச்சராக பதவி வகித்தார். அவருக்கு 2006ஆம் ஆண்டில் 10 சுழல் சாலை என்ற முகவரியில் அரசு வீடு ஒதுக்கப்பட்டது. 20 ஆண்டுகளாக லாலு பிரசாத், ராப்ரி தேவி தம்பதி அந்த வீட்டில் வசித்து வந்தனர். முக்கிய அரசியல் ஆலோசனை உள்ளிட்டவை அங்குதான் நடைபெற்றன. லாலு பிரசாத்தின் மகன் தேஜஸ்வி துணை முதலமைச்சராக இருந்தபோதும் இந்த வீட்டில்தான் வசித்து வந்தார். தற்போது சட்டமேலவை எதிர்க்கட்சித் தலைவராக ராப்ரி தேவி உள்ள நிலையில் அந்த வீட்டை காலி செய்யுமாறு அரசு நோட்டீஸ் அனுப்பியது. வேறு அரசு இல்லம் ஒதுக்கப்பட்ட போதும் அதனை ஏற்க மறுத்து தங்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு இடம்பெயர்ந்தனர். இதனால் அவர்கள் வசித்து வந்த வீடு தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த வீடு அமைச்சர் நந்த் கிஷோர் ராமுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஈரானில் அலி கமேனியின் ஒரு வார கால இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தொடக்கம். இந்தோனேஷியாவில் ரீல்ஸுக்காக வெளியிட்ட வீடியோவால் சர்ச்சை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் போராடி வென்ற அர்ஜென்டினா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி கமேனிக்கு மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய காட்சிகள்தான் இவை. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் டெஹ்ரான் பகுதியில் நடத்திய தாக்குதலில் அலி கமேனி உயிரிழந்தார். மேற்காசிய போர் முடிவுக்கு வந்த நிலையில் சுமார் 4 மாதங்களுக்கு பிறகு அவரது இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக அவரது உடல் முதல் முறையாக பொதுமக்களின் அஞ்சலிக்காக பொதுவெளியில் வைக்கப்பட்டது. அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த சவப்பெட்டியை பார்த்து பொதுமக்கள் கதறி அழுதனர். பாதுகாப்பு காரணங்களால் தந்தையின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே இந்திய பிரதிநிதிகள் மற்றும் இந்திய மத தலைவர்கள் கமேனி உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். உலக தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு கமேனி உடல் வரும் 6ஆம் தேதி அடக்கம் செய்யப்பட உள்ளது. இந்தோனேஷியாவில் தொடர் திருட்டில் ஈடுபட்டவர்களை பொதுமக்களை பொறிவைத்து பிடித்ததாக வீடியோ வெளியான நிலையில் அது போலி என்பது தெரிய வந்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் உள்ள கடை ஒன்றில் திருடுவதற்காக நள்ளிரவில் 4 பேர் கொண்ட கும்பல் நுழைந்ததாகவும் கடை உரிமையாளரும் அப்பகுதி மக்களும் சுற்றி வளைத்து பிடித்ததாகவும் தகவல் வெளியானது. மேலும் அவர்கள் தப்பிச் செல்லாமல் இருக்க உடல் முழுவதும் டேப்புகளை பயன்படுத்தி ஒட்டி காவல்துறையிடம் ஒப்படைத்ததாகவும் வீடியோ வெளியானது. இது தொடர்பாக பலரும் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் இப்படி ஒரு திருட்டே நடக்கவில்லை என்கின்ற உண்மை வெளிவந்துள்ளது. ஜாவாவின் மலாங் பகுதியைச் சேர்ந்த நகைச்சுவை வீடியோ உருவாக்கும் யூடியூபர்களால் திட்டமிட்டு இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டதாக அந்த குழுவைச் சேர்ந்த இஸ்யாரோனி முகமது உறுதிப்படுத்தியுள்ளார். யூடியூப் உள்ளிட்ட தளங்களில் அடிக்கடி வீடியோ பதிவிடும் இக்குழுவினர் நேரலையில் பார்வையாளர் ஒருவர் கேட்டுக்கொண்டதற்காக இவ்வாறு செய்ததாக தனியார் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் உள்ள எட்னா எரிமலை கடும் சீற்றத்துடன் காணப்படும் காட்சிகளே இவை. ஐரோப்பாவில் தீவிர செயல்பாட்டில் இருக்கும் மிக பெரும் எரிமலைகளில் ஒன்றாக எட்னா மலை உள்ளது. இத்தாலியின் சிசிலி பகுதியில் அமைந்துள்ள இந்த எரிமலை கடந்த சில நாட்களாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் எரிமலை குழம்புகள் வெளியேறி வருகின்றன. கடல் மட்டத்திலிருந்து 3000 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த எரிமலையிலிருந்து குழம்புகள் ஆறு போல ஓடி வருகின்றன. இதனால் அந்த எரிமலையை ஒட்டி அமைந்துள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெற்கு
பிரான்சின் பேசியஸ் நகருக்கு அருகே நெடுஞ்சாலை ஓரத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்க விமானங்கள் மூலம் தண்ணீர் கொட்டும் காட்சிதான் இது. எல்னினோ தாக்கம் எதிரொலியாக ஐரோப்பாவை கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது. தென்மேற்கு பிரான்சில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதால் முகாம்களில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். ஈரப்பதம் குறைந்ததே காட்டுத்தீக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதற்கிடையே பேசியஸ் நகர் அருகே நெடுஞ்சாலை ஓரத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் ஹெலிகாப்டர் உதவியுடன் அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். கடுமையான புகை காரணமாக பயணிகள் அவதியடைந்ததால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. ஃபிஃபா உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றில் குட்டி அணியான கேப் வெர்டேவிடம் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா போராடி வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் மியாமி நகரில் நடைபெற்ற நாக் அவுட் சுற்றில் அர்ஜென்டினாவை முதன்முறையாக உலகக்கோப்பைக்குள் நுழைந்த கேப் வெர்டே அணி எதிர்கொண்டது. மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி எளிதில் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கேப் வெர்டே அணி கடைசி வரை போராடி நூலிழையில் தோல்வியை தழுவியது. ஆட்டம் தொடங்கிய 29வது நிமிடத்தில் அர்ஜென்டினா கேப்டன் மெஸ்ஸி முதல் கோலை அடித்து கணக்கை தொடங்கினார். அதன் பிறகு முதல் பாதி நேர ஆட்ட முடிவில் இரு அணி வீரர்களாலும் கோல் அடிக்க முடியவில்லை. இரண்டாவது பாதியில் 59வது நிமிடத்தில் கேப் வெர்டே அணியின் டெராய் டுவார்டே கோல் அடித்து ஆட்டத்தை சமப்படுத்தினார். இதனால் கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட நிலையில் முதல் 15 நிமிடத்திலேயே இரண்டு அணி வீரர்களும் தலா ஒரு கோல் அடித்தனர். இந்நிலையில் 111வது நிமிடத்தில் அர்ஜென்டினா வீரர் அடித்த பந்தை கேப் வெர்டே அணியின் டைனி தடுக்க முயன்றபோது அவர் மீது பந்து பட்டு கோல் கம்பத்திற்குள் புகுந்தது. இதனால் சேம் சைட் கோலாக மாறி அர்ஜென்டினாவிற்கு ஒரு கோல் கிடைத்தது. 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றியை வசப்படுத்தியது. இந்த வெற்றியின் மூலம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறிய அர்ஜென்டினா எகிப்துடன் மோத உள்ளது. மேலும் கேப் வெர்டே அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு கோல் அடித்த மெஸ்ஸி உலகக்கோப்பையில் 20 கோல்கள் அடித்து சாதனை படைத்துள்ளார். மேலும் தொடர்ந்து 8 கோல்களை அடித்தவர் என்ற சாதனையும் மெஸ்ஸி வசம் சென்றுள்ளது.